மாத்திரம் தானே சொல்லி அவர் அனுபவிங்க பிரியமானவர்களே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்க பிரியமானவர்களே. இல்லாமல் பறக்கிறேன் உந்தன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உறவான என்னையே உருவாக்கும் உறவே குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உந்தன் பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உந்தன் சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்க்கையே மெய்யாக மாற்றி நீ நல்லவரப்பா மண்ணான என்னையே ஆண்டவரே மண்ணென்று நினைவு கூர்ந்தீங்களே அப்பா. பொய்யான வாழ்க்கையே மெய்யாக மாற்றி நீ மண்ணான என்னையே உன் கண்கள் கண்டதே. சந்தனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். மீண்டுமாய் 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 உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானிரே என் கோட்டையானிரே துருகமானிரே என் நண்பனானிரே என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே என் நண்பனானிரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப்பட்டவர் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில என்ன என் பாரங்கள் அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் ஆமாண்டவரே எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிறோம் அப்பா. இறக்கி எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் சுமந்து முடித்த நல்ல கர்த்தராய்கள் மத்தியில் இருக்கிறபடினாலே இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.
அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இங்கே பார்க்கும்போது ஆண்டு இந்த மாதத்திலே கொடுத்த வார்த்தையை நாங்கள் வாசிக்க கேட்டோம். என்னவென்று சொன்னால், இந்த நாட்களிலே நாங்கள் என்ன சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் அதிகமாக ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன சொன்னால், கடைசி நாட்களிலே வாழ்கிற வாழ்க்கையிலே தேவைகள் அதிகம், பிரச்சனைகள் அதிகமாக நிறை கொண்டிருக்கிறது. காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கை மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், நாங்கள் சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமா சொன்னால், தேவனுக்காக எழும்பி நாங்கள் பிரகாசிக்க வேண்டுமா இருந்தால், எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாங்கள் விழுந்து போகாதபடி தொடர்ந்து ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளே, ஆண்டுடைய மந்தைக்குள்ளே அவருடைய நாங்கள் கட்டப்பட்டு வாழ வேண்டுமா சொன்னால், எங்களுக்கும் உங்களுக்கும் தேவையானது என்று சொன்னால் தேவனோடு பேசுதல். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவனோடு பேசுதல். எத்தனை பேர் தேவனோடு பேசுறீங்க? இன்னும் கொஞ்சம் கைதான் உயர்ற மாதிரி இருக்கு. நாங்க எல்லாரோடும் பேசுவோம், எல்லாரோடும் கதைப்போம். ஆனால் என்ன, ஆண்டோடு பேச நாங்கள் அநேக சில இடங்களில் மறந்து போய்விடுவோம். எந்த ஒரு மனுஷன் தேவனோடு பேசுகிறானோ, எந்த ஒரு மனுஷி தேவனோடு பேசுகிறானோ, அவருடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் காணப்படும். ஒரு தகப்பன் எப்பொழுதும் என்னத்தை எதிர்பார்ப்பார்? என்னுடைய பிள்ளை என்னோடு பேச வேண்டும். உண்மைதானே? ஒரு அம்மா எப்போ என்னத்தை எதிர்பார்ப்பா? என்னுடைய பிள்ளை என்னோடு பேச வேண்டும். அதே போல என்னையும் உங்களையும் உண்டாக்கிய அந்த பரம தகப்பனுடைய எதிர்பார்ப்பு, அவருடைய பரம தகப்பனுடைய வாஞ்சி எல்லாம் என்று சொன்னால், என் ஜனங்கள் என்னோடு பேச வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு உறவாட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னுடைய பந்தியிலே காணப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னுடைய மந்தைக்குள்ளே காணப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்னுடைய செட்டுகளின் கீழே, என்னுடைய அரவணைப்புக்குள்ளே, என்னுடைய கூடாரத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வார்த்தைகள் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைய நாங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு நாங்கள் பேசுகிறோமோ, அப்பொழுதுதான் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றுவார். அவ இந்த நிருபத்தை எழுதின அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களுடைய விண்ணப்பங்களை என்ன செய்யலாம்? உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலும் என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அப்படியா சொன்னால், இவர் இங்கே முன்குறிக்கிற காரியம் சொன்னால், தேவனுடைய பிள்ளைய நாங்கள் தேவனோடு பேசுகிறதை இன்னுமாய் நாங்கள் அதிகரிக்க வழிகளாக இருக்கிறோம். என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைய நாங்கள் தேவனோடு பேச முடியாதபடிக்கு இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் தடை பண்ணுறது. எல்லாவற்றுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். எங்களோட வாழ்க்கையிலே எந்த விதமான ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வேலைக்காரங்கள், எங்களுடைய வீட்டுக்காரங்க எல்லாவற்றுக்கும் முன்னுரிமை கொடுத்து டைம் பண்ணி நாங்கள் எல்லாவற்றையும் அதன் நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம்? நேர்த்தியாக செய்வோம், செய்து கொண்டு தான் இருக்கிறோம். உண்மைதானே? அது செய்வது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. எல்லாம் தேவைதான். அதை விட மிக மிக முக்கியமானது, ஆண்டோடு பேசுறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ப்ரோக்ராம் போட வேண்டாம், டைம் பண்ணணும். இன்றைக்கு நான் இந்த நேரம் நான் தேவனோடு பேச போறேன், இன்றைக்கு நான் இந்த நேரம் நான் ஜெபிக்க போறேன், இன்றைக்கு நான் இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போறேன், இன்றைக்கு நான் இந்த நேரம் நான் குடும்பமா சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறோம், இன்றைக்கு இந்த நேரம் நான் குடும்பமா சேர்ந்து எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய காரியத்துக்காக தேவனுடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போறோம். அந்த பிளானை நாங்கள் போட மாட்டோம், எங்களுடைய காரியங்கள் கைகூடி வர முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை அப்படி பிளான் பண்ணி செய்கிறீங்க? கொஞ்சம் பேருக்கு ஒரு கை உயருது. பிளான் பண்றோமா? எல்லாத்துக்கும் பிளான் பண்றோம். இன்றைக்கு நல்ல வெதர், வெளியில 20 கிராட்டுக்கு மேல இருக்கு, சேச்சி ஏழியா முடிஞ்சா எங்க போகலாம்? நாங்கள் ஆத்தங்கரைக்கு போகலாம். வச்சு பிளான் பண்ணிக்கிறீங்க. சிரிக்கிறோம், சிரிப்பை பார்த்தாலும் தெரியுது. உண்மைதான். வெளியே சொன்னா என்ன செய்வோம்? அநேக திட்டங்களை போடுவோம். ஆனால் இன்றைக்கு தேவ ஜனங்கள் மிக மிக முக்கியமான ஒன்றை மறந்து விட்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிப்பதை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுப்பதை என்று நாங்கள் மறந்தபடினாலே எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதில்லை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்புதல் காணப்படுவதில்லை, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி காணப்படவில்லை. காரணம் சொன்னால், பேச வேண்டிய முக்கியமான ஒருவோடு பேசாத நிமித்தமாக, சொல்ல வேண்டிய ஒருவருக்கு நீங்க சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லாத நிமித்தமாக நானும் நீங்கள் என்ன செய்ய முடியவில்லை. தேவனுக்குள்ளே வாழ்ற நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆகவே இன்று நாளும் கூட அங்கே வாசித்தோம். அங்கே 2 நாளாம் புத்தகத்திலே அங்கே 7ஆம் அதிகாரம்
15ஆம் வசனத்துல வாசிக்க கேட்டோம். 2 அங்கே ஒரு அருமையான வார்த்தைகள் வாசிக்க கேட்டோம். என்னன்னு சொன்னால், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவளுமாயிருக்குமாம். ஆகவே தேவனுடைய சமூகத்திலே நீங்க எடுக்கிற ஜெபங்கள், நீங்க தேவனுடைய சமூகத்திலே எடுக்கிற விண்ணப்பங்களுக்கு என்ன நடக்கிறதுனால், கர்த்தருடைய கண்கள் திறந்திருக்கிறது, அவருடைய செவிகள் கவனிக்கிறவளாயிருக்கிறது. அல்லேலூயா. யார் கவனிக்கிறாராம்? சர்வ வல்லம் உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள நம்முடைய ராஜாதி ராஜா. அவர் சொல்லுகிறார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நீங்க எடுக்க ஒவ்வொரு ஜெபத்தையும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யார் உண்மையாக முழு மனதோடு ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார், தேவனுக்கு உண்மையாய் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்று அநேக ஜெபங்களுக்கு நாங்கள் பதிலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அநேக ஜெபங்களுக்கு ஆண்டவர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். காரணம் நாங்கள் உண்மையாய் தேவனுடைய சமூகத்தில் வந்திருந்து ஜெபிக்கிறோமா? உண்மையா நாங்க தேவ பக்தியோட நடக்கிறோமா? உண்மையா தேவன் செய்வான் விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்படுகிறதா என்று சொன்னால், தேவன் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். எதை எப்பொழுது யாருக்கு செய்ய முடியும் என்பதை கர்த்தர் திட்டம் பண்ணவராய் இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்வார். ஹல்லேலூயா. சென்ற நாட்களோட பார்த்தோம், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்துல யாதொரு மாறுதலும் அவருடைய யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. அவை சகலமும் தேவனுடைய கருத்து இறங்கி வருகிறது. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், இந்த நாட்களில் செய்ய வேண்டிய காரியம் தேவ சமூகத்திலே ஜெபத்திலே உறுதியாக தரித்திருத்தல். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த பிரசங்கம் ஒரு பிள்ளை பிறந்ததிலிருந்து ஒரு மனுஷன் வாழ்க்கை முடியும் மட்டும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம். ஏன்னு சொன்னால், இதை நாங்கள் விட்டு விட்டால் நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போய் விடுவோம். நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம், எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யலாம், எவ்வளவு வேதத்தை கற்றுக்கொள்ளலாம், படிக்கலாம். ஆனால் தேவனோடு ஒரு மனுஷன் இடைப்படாவிட்டால், தேவனோடு ஒரு மனிதன் பேசுவதை நிறுத்திவிட்டால் அவனுடைய மூச்சு நின்றுவிடும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போய் விடுவான். என்று சொன்னால் ஜெபம் என்ன செய்ய சொன்னால் எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஜெபம் எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றுகிறதா இருக்கிறது. அவை எந்த நாட்களிலே கர்த்தருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையிலே எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது. நானும் கூட அன்னைக்கு வெளியிலிருந்து கேட்கிறேன், ஆண்டவரே என்னுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் என்ன உயிர்ப்பீங்கப்பா. என்னுடைய நெருக்கங்கள், என்னுடைய வேலைக்காரங்க, என்னுடைய வீட்டுக்காரங்க நிமித்தமாக அனைவரும் நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் சோர்ந்து போகிறோம், பலவீனப்பட்டு போகிறோம். எங்களுக்கு வர்ற நெருக்கங்கள் நிமித்தமாக என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்காதபடிக்கு எங்களுடைய நேரங்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவையில்லாம செலவழிக்கிறோம். அவை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உண்மையாய் நாங்கள் கொடுப்போம் சொன்னால் அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம் அங்கே 2 நாளாம் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தை வாசிக்கும் போது எங்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாய் காணப்படும் சொல்லி பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுது, இந்த ஆலயம் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி இதை நான் தெரிந்து கொண்டு இதை பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும் சொல்லிப்பட்ட ஆண்டவர் என்ன சொல்றாரு சொன்னால், எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா என்றால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு என்னது கொடுப்பேராம்? சேமத்தை கொடுப்பேன். நான் இங்கே பார்க்கும்போது ஒரு ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா சொன்னால் முதலாவது தேவன் என்னிடத்திலே உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரணம் சொன்னால் ஒரு தாழ்மையான ஜெபத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். என்ன எப்படிப்பட்ட ஜெபம் சொல்லுங்களேன்? தாழ்மையான ஜெபம், ஆண்டவருக்கு முன்பாக எங்களை அர்ப்பணித்து ஒரு தாழ்மையான ஜெபம். என்னால முடியாது ஆண்டவர், என்னுடைய பலத்தால முடியாது, என்னுடைய ஞானத்தினால முடியாது, என்னுடைய நான் படித்த படிப்பால முடியாது ஆண்டவரே, உம்மால மாத்திரமே முடியும். ஆண்டவருக்கு முன்பாக எந்த மனுஷனா இருந்தாலும், நீங்க எப்படிப்பட்டவளா இருந்தாலும் கர்த்தரை நீங்க முன்வைத்தார். இப்பதான் அருமையான பாட்டை பாடினோம், உண்மைத்தான் என்ன செய்யறேன்? நான் முன்வைக்கிறேன்.
உண்மை. ஆண்டவரை மாத்திரம் எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரை நீங்க முன்வைத்தால், கர்த்தருக்கு முன்பாக நீங்க தாழ்த்தினால் அவர் உங்களை உயர்த்த, நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் உங்களை உயர்த்த வேண்டுமா இருந்தால், உங்களுடைய செபம் கேட்கப்பட வேண்டுமா இருந்தால், இங்க வேதம் சொல்றது முதலாவது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு? சில பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? எத்தனை பேர் விசுவாசங்களுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கு? கொஞ்சம் பேருக்கு இருக்கு. உண்மைதானே? எப்ப போனாலும் எங்க போனாலும் சொல்ல, நான் இயேசுவின் பிள்ளை என்ற நாமத்தை ஆண்டு எழுதி வைத்திருக்கிறாரு. அவர் தம்முடைய உள்ளங்கையில் என்னை வரைந்திருக்கிறாரு. என்னுடைய பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றது? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யலாம்? தங்களை மறாது என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். தேவ சாமத்தில் ஒப்புக்கொடுக்க, ஆண்டவரே என்னால் இது முடியாது, நான் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை ஆண்டவர், என்னுடைய பலத்தினால முடியாது, என்ற ஞானத்தினால முடியாது, என்னுடைய படிப்பினால முடியாது, என்னுடைய பணபலத்தினால முடியாது, ஆண்டவர் உம்மால மாத்திரம் கூடும் அப்பா. என்னை உயர்த்த, என்னை மேன்மைப்படுத்த, என்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க, என் பிள்ளைகளை நடத்த, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடர்ந்து ஓட, உங்களுடைய ஊழியத்தை வல்லமையா செய்ய ஆண்டவரே என்னால முடியாது, ஆண்டவரே உம்மால முடியும் அப்பா, உம்முடைய ஆவியினால முடியும் ஆண்டவர் சொல்லி எங்களை எப்பொழுது தேவ சமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் புதிய பலத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். புதிய வாசல்களை கர்த்தர் திறக்கிறவராய் இருக்கிறார். நீங்க இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டுமா? இந்த உங்களுக்கு இருக்கிற பாடுகள், உங்களுக்கு இருக்கிற வேதனைகள், உங்களுக்கு இருக்கிற கவலைகள், உங்களுக்கு இருக்கிற பலவிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும் சொன்னால் உங்களால முடியாது, தேவனால முடியும். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா சிந்தனைகளை மாற்றுறவர் தேவர், உங்களோட எண்ணங்களை மாற்றுறவர் கர்த்தர். உங்களோட மனதிலே சமாதானத்தை கொடுக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையை மன மகிழ்ச்சியினாலே நிரப்புறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். ஏன்னு சொன்னால் அவரை எங்களை உருவாக்கியவர். வேதம் சொல்றது அவருடைய நாசியின் சுவாசம் உங்களுக்கு என்ன செய்ததாம்? உயிர் கொடுத்தது. நாங்கள் சுவாசிக்கிற சுவாசம் தேவ சுவாசம், தேவனுடைய ஆவி. தேவன் எங்களை உருவாக்கினார், எங்களை உயிர்ப்பித்தார், அவருடைய ஆவியை எங்கள் மேல ஊதினார். நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கை ஒரு செழிப்புள்ள வாழ்க்கையாய் தேவனுக்குள்ள மகிழ்ந்து களி கூற வேண்டுமா இருந்தால் செய்ய வேண்டிய காரியம் தேவனுடைய சம்மதங்களை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மனுஷனுடைய நிந்தனைகள், மனுஷனுடைய பாடுகள், எங்களுக்கு வந்த இழப்புகள், போராட்டங்கள் வந்து நம் வெளியே வர வேண்டுமா இருந்தால் தேவ சம்மதத்தில் ஆண்டவரே என்னை உயிர்ப்பீங்க, என்னை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, நம்முடைய சம்மதத்தை தாழ்த்துக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் அவர் எங்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய ஜெபத்தை கேட்க, எங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்றது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணி என் முகத்தை தேட வேண்டுமா? என்ன செய்யலாம்? தாழ்த்தி ஜெபம் பண்ணி யாரை தேடட்டாமா? தேவனுடைய முகத்தை, ஆண்டோடைய முகத்தை. உண்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. ஹல்லேலூயா. யாரோட முகத்தை பார்க்கணும்? ஏசப்பாண்ட முகத்தை, ஏசப்பாண்ட சாயலை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தை எப்படி நாங்க பார்க்க முடியும்? நாங்க ஜெபிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை தொழுது கொள்ளும் போது. அவை நாங்க என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆராதிக்கும் போது, நாங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும், உம்மை நான் தொழுது கொள்ள வேண்டும், உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டோட பிரசனத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய முகத்தை தேடுகிறேன் சொல்லி என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்கும் போது அவர் எங்களுக்கு வெளிப்படுற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்றது? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன செய்யட்டுமா? அங்கே அவருடைய முகம் ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தேடி அடுத்த காரியம் சொல்றது, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாள். ஹல்லேலூயா. என்னத்தை விட்டு திரும்பட்டுமா? சொல்லுங்களேன். பொல்லாத வழிகள் யாராவது சொல்ல முடியுமா? என்னோட வாழ்க்கையில பொல்லாத வழி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி யாராவது பரிசுத்தவங்க இருக்கீங்களா? இங்க என்னோட வாழ்க்கையில நான் பிள்ளையே சரியில்ல பாஸ்டர் சொல்லுவீங்களா? நான் கூட சொல்ல மாட்டேன். ஏன்? நாங்கள் எல்லாரும் மேல எதை பற்றி தவறுகிறோம், தவறு காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆனா என்ன செய்யறோம்? பிள்ளையை உணரும் போது,
அந்த பிள்ளையை ஆண்டு உணர்த்தும் போது, இல்லாட்ட ஒருவர் எனக்கு உங்களுக்கு உணர்த்தும் போது, நம்மகிட்ட பிள்ளையை ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவ மனிதன், ஒரு தேவ பிள்ளை வந்து உணர்த்தும் என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்கிறோம், மனம் திரும்புகிறோம், அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறோம் என்று சொன்னா நாங்க எல்லாருமே மனிதன். நாங்க இங்கே வேதம் என்ன சொல்றது? நாங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவை கர்த்தருடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். அதுக்கு முன்னால என்ன போட்டுக்காரு? நிபந்தனை இருக்கு, நிபந்தனை இருக்கு. ஒவ்வொரு ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கு முன்பாக என்ன இருக்கு? ஒரு கட்டளை இருக்கு. ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்னால பாருங்க, ஒரு கட்டளை இருக்கு. என்னோட நியமங்களை நான் எந்த ஒரு வியாதியும் வர பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னால பாருங்க, ஒரு நிபந்தனை இருக்கு. ஆண்டோட வார்த்தையை கை கொள்ளுங்க. நீங்க நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்தா என்ன வருது? ஆசீர்வாதம் வருது. அது இங்க பாக்குறோம். இதில் நாங்க செய்யும் போது அங்க ஆண்டு சொல்றார், அப்பொழுது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவளோட பாவத்தை மன்னிப்பாராம். பரலோகத்திற்கு நான் கேட்டு அவளுக்கு என்னத்தை கொடுப்பாராம்? சேமத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார். எப்பொழுது சொன்னால் நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே முதலாவது எங்களை தாழ்த்தும் போது. அவை எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் முதலாவது எந்த மனுஷனா இருந்தாலும் தாழ்மை. நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்தினால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வேதம் சொல்றது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, சத்ரு உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். ஆகவே எல்லாவற்றுக்கும் எங்களோட வாழ்க்கையில தேவன் எங்களோட வாழ்க்கையில முதலாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும். அதனால் செய்ய வேண்டிய காரியம் தேவனுக்கு முன்பாக தாத்தல். உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உண்மைத்தான் நான் முன்வைக்கிறேன்ப்பா, உண்மை மாத்திரம் முன்வைக்கிறேன். என்ன விட எனக்கு உண்மை விட எனக்கு என்ன இல்லை, யாருமே இல்லை. எனக்கு உதவி செய்ய, எனக்காக எனக்கு உதவி செய்ய, என் பலவீனங்களை தாங்க, என்னை ஆற்ற, என்னை தேற்ற, என்னை பலப்படுத்த ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தாமல், தேவனுடைய முகத்தை தேடாமல், செபிக்காமல், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாமல் நாங்கள் எடுக்க ஒரு ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை மீறி செயல்படுறவர் அல்ல. தேவன் எதிர்பார்க்கிற காரியம் தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள் தன்னை போல உண்மை உள்ள பிள்ளைகளாக, தன்னை போல அன்புள்ள பிள்ளைகளாக, தன்னை போல தேவனுடைய வார்த்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் சொல்லி தேவனுடைய இதயம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கடைசி நாட்கள்ல தேவனுடைய வருகையிலே நானும் நீங்களும் காணப்பட வேண்டுமாய்ந்தால், தேவனுடைய வருகையிலே அவருடைய பிரசனத்துக்கு பிரவேசிக்க வேண்டுமாய்ந்தால், நாங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் நன்மையான பதிலை கொடுக்க வேண்டுமாய்ந்தால் செய்ய வேண்டிய காரியங்கள், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. இந்த இடத்து உலகத்தில் நாங்கள் வாழும்போது நான் பெருசு, நீ பெருசு, நான் படித்தவன், நீ படிக்காதவன், நான் ஏழை, நீ பணக்காரன், ஒன்றுமே இல்லை. எல்லாமே இந்த உலகத்தோட முழிந்து போய்விடும். ஆண்டோடைய பார்வையில யார் பெரியவன் சொன்னால் தன்னை தாழ்த்துறவன் உயர்ந்தவனாய் காணப்படுவான். யார் இந்த சின்ன பிள்ளையை போல தாழ்த்துறாங்களோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாய் காணப்படுவார்கள். ஆகவே தேவனுடைய பார்வையிலே தாழ்மை மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. வேதத்திலே வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொன்னார். லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 2 பேர் என்ன செய்ய போனாங்களாம்? ஜெபம் பண்ண போனார்கள். எத்தனை அந்த கதை தெரியும்? லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரத்துல, இந்த லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் முழுவதையும் போய் நீங்க வீட்டை வாசிப்பாங்க. ஜெபத்தை குறித்து அநேக காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே பார்க்கும்போது அங்கே 2 பேர் என்ன செய்ய போனாங்களாம்? 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனாங்க. லூக்கா புத்தகம் 18:10 வாசிக்கும் போது 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உண்மை நான் சோத்தரிக்கிறேன். அதுக்கு பின்பா என்ன சொல்றானாம்? நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் தசவான் செலுத்துகிறேன்னு சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்றான். எப்படி ஜெபிக்கிறான்? தன்னுடைய காரியங்களை அவன் தேவனுக்கு உண்டாக நீதியாக காண்பிக்கான். தனக்குள்ள ஒரு பெருமை,
தனக்குள்ள ஒரு சுய திருப்தி. நான் என்ன செய்கிறேன், நான் மற்றவை போல இல்லை, அவைய மாதிரி இல்லை, நான் அவரை மாதிரி இல்லை. நான் ஜெபிக்கிறேன், நான் தசமாக கொடுக்கிறேன், நான் மற்றவளை போல இல்லை, நான் பரிசுத்தமா வாழ்ந்தொல்லி தனக்குள்ள ஒரு திருப்தி. நான் தான் பரிசுத்தவான், நான் தான் உண்மை உள்ளவன், நான் தான் சேர்ச்சில தசமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன். அங்க அதுல நிற்கிறார் அந்த பாரு, யாரு மாதிரி இல்லையா, அந்த ஆயக்காரனை போல இராதனாலே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அன்றுபடி என்ன சொல்றார், 2 வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றான். அது மாத்திரமில்ல, என் சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலும் என்ன செய்யலாம், தசவான் செலுத்துற சொல்லி தனக்குள்ளே ஒரு ஜெபம், தனக்குள்ள ஒரு திருப்தி. நான் இவ்வளவு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தவான், எனக்கு இவ்வளவு பலன் இருக்கு பாத்தீங்களா, தசவான் செலுத்துறேன், உபவாசம் பண்றேன், 2 நாள் உபவாசம் கிளம்புற. எப்படி அவன் பரிசுத்தவான் ஆண்டவரும் பார்க்கிறாரு. ஆனா சூரத்தில் ஒரு ஆயக்காரன் நிற்கிறான். யார் அந்த மனுஷன், ஒரு ஆயக்காரன் என்ன செய்யறான், அவன் தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். ஹல்லேலூயா. இவன் என்ன சொல்றான், இவன் தசவாதம் கொடுத்தும் பேசல, காணிக்கை கொடுத்தும் பேசல, உபவாசம் பண்ணதும் பேசல, என்ன மற்றவே அவன் ஒப்பிட்டு பார்க்க என்ன சொல்றான் தேவனுக்கு முன்பாக, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, தன்னை தாழ்த்தினவுடைய ஜெபம், தன்னை தாழ்த்தினவுடைய ஜெபம். அவன் எவ்வளவுதான் இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினான். கர்த்தர் எல்லாவற்றையும் மறைந்தவராக இருக்கிறார். நீங்கள் எப்படி காணிக்கை செலுத்துறீங்க, நீங்க எப்படி தசமாக கொடுக்குறீங்க, நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, நீங்க எப்படி மற்ற கணக்கு போடுறீங்க. சில பேரை பார்த்து சொல்லும், இவன் கள்ளர், இவன் கூடாதவன். நீங்க யாரு, இவர் தசமாக கொடுக்கல, இவர் காணிக்கை கொடுக்கல, இவர் உபவாசம் பண்றல, இவர் சேர்ச்சுக்கு வர்றல, இவர் எப்படி முன்னுக்குன்னு பாட்டு பாடலாம். நாங்க என்ன செய்யறோம், மற்ற நியாயம் செய்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் என்னது பார்க்கிறாரு, அவருடைய தாழ்மை, அவருடைய இருதயம். இவன் தனக்குள்ள ஜெபம் பண்ணா, இங்க ஒரு ஜெபம் 2 பேரும் ஜெபிக்கத்தான் போனாங்க, 2 பேரும் தான் ஆலயத்துக்கு போனாங்க, 2 பேரும் ஜெபிக்கிறாங்க. ஆனா ஒருவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. யாருடைய ஜெபம், தாழ்மையான ஜெபம், தன்னை தாழ்த்தினுடைய ஜெபம். என்ன செய்யறாங்க, தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு எடுக்க துணியாமல், அவ்வளவு ஒரு பயம், அவ்வளவு தேவ பயம். ஆண்டுக்கு முன்பாக தன்னை மார்பில் அடித்து கொண்டு, தேவனே என் மேல் கிருபையாயிரும், தேவனே என் மேல் கிருபையாயிரும். ஆண்டு சமுதிரம் அழுகிறான், தன்னை தாழ்த்துகிறான், ஆண்டவரை முன்பாக வைக்கிறான். வேதம் சொல்றது, அவனே நீதிமானாக வீட்டுக்கு போயிட்டான், அவனே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். இன்னைக்கு எங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, இன்னைக்கு எங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கவனித்து கேட்கிறவரா இருக்கிறாரா, எங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறதா, நாங்கள் எடுக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரா. ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய குமாரனா இருந்தோம், தன்னை தாழ்த்தினான் வேதம் சொல்றது. பிலிப்பிய புத்தகத்துல வாசிக்கும் போது, பிலிப்பிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 6ஆம் வசனத்தில் நீங்க பாப்போம்னு சொன்னா, பிலிப்பிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிக்கிற வேளையிலே, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் புலகத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அல்லேலூயா. இங்க பார்க்கும்போது இங்க யாருக்கு குறித்து சொல்லப்படுறது, நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுறது. அங்கே வாசிக்கும் போது அங்கே இந்த நிருபத்தை எழுதின தேவ மனுஷன் எப்படி சொல்றாராம், அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம என்ன சொல்றதாம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்றது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன செய்தாராம், மரண பரியந்தம். இதற்காக என்னையும் உங்களையும் வாழ வைக்கும்படியாக நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் இழந்து போன அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய வருகையில் நாங்கள் காணப்பட வேண்டும், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நாங்கள் அவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும், ஒப்புரவாக வேண்டும். என்ன செய்கிறாராம்,
அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். வேதம் சொல்றது அவர் அதாவது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் சிலுவையும் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏசாயால வாசிக்கிற 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வழியிலே அடிக்கப்படும்படி கொண்டு போற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்தர்களுக்கு முன்பாக சத்தமிடாக்கிற ஒரு ஆட்டை போல என்ன செய்தாராம்? வாய் பேசாதிருந்தார். எதற்காக? நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், நாங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எடுக்கப்பட வேண்டும், நாங்கள் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் எடுக்க ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும். என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார். தேவனே தன்னை தாழ்த்தி தேவன் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போனாரு, அடிச்சுவலை வைத்து போனாரு. அவர் தேவ சமூகத்தை தாழ்த்தி ஜெபம் பண்ணார். இன்றைக்கு நானும் நீங்கள் எங்களுடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார் எப்படி ஜெபிக்க வேண்டும், நாங்கள் எப்படியான ஜெபத்தை எடுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில ஜெபத்துக்கு பதில் கிடைக்க முடியாத முதல் காரியம் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக தாழ்த்துவதில்லை. வெறுமை, ஆணவம், அதிகாரம், பொல்லாத வழிகள், தேவனுடைய முகத்தை தேடுவதில்லை, மற்றவர்களை குறை சொல்லுதல், குற்றம் சொல்லுதல், மற்றவர்களை ஏமாத்துதல், மற்றவர்களை அவமதித்தல். எப்படி தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க முடியும்? இங்கே வேதம் சொல்றது, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாவுடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்திரண்டு நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினாராம். அவர் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தினார், ஒப்பு கொடுத்தார், தன்னை அர்ப்பணித்தார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்தார். இன்றைக்கு நான் நீங்கள் உங்களுடைய ஜெபங்கள் எப்படியாக தேவ சமூகத்தில் எடுக்கிறோம்? அவருக்கு தூபமாக, அவருக்கு உகந்ததாக நாங்கள் தேவ சமூகத்தில் போய் வந்திருக்கும் போது ஆண்டுடைய மனம் குளிர வேண்டும் என்ற பிள்ளை வந்திருக்கிற ஜெபிக்கிறதுக்காக. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். எங்களுடைய ஜெபங்கள் தூபம் போல அவருக்கு உகந்ததாக, எங்களுடைய பலிகள் தேவனுக்கு உகந்ததாக, எங்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு உகந்ததாக, எங்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு பிரியமானதாக, எங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியாக காணப்பட்டால் அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். ஜல பிரளயத்துக்கு பின்பாக நோவா என்ன செய்தார் சொன்னால், சுத்தமான மிருகங்களை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு என்ன செய்தான்? தேவனுக்கு பலியிட்டான். அந்த பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார், அந்த பலியை தேவன் அங்கீகரித்தார். அது மாத்திரமல்ல, உடன்படிக்கை பண்ணார், இனி நான் மனுஷரை அழிப்பதில்லை. ஆகவே எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய பலிகள், எங்களுடைய நாங்கள் செய்யற ஆராதனைகள் தேவனுக்கு பிரியமா இருக்கும் சொன்னால் தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க எப்பொழுதும் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே வாசிக்கும் போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் சொன்னால் அவருக்கு சித்தமான ஜெபமாய் காணப்பட வேண்டும். அங்கே 1 யோவான் புத்தகத்தை வாசிக்கும் போது 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்யணுமாம்? யாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எப்படி கேட்கணுமா? சொல்லுங்களேன், பக்கத்துல பாருங்க, சித்தத்தின்படி கேளுங்க. ஆமென். எங்களுடைய ஜெபத்துல முதலாவது என்ன காணப்படுனால் அவருடைய சித்தம், அவருக்கு இந்த ஜெபம் தேவனுக்கு ஏற்றதாய் தாழ்மை உள்ளதாய் அவருடைய சித்தம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த நாட்கள்ல போங்க சீசர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. அவர் என்ன சொல்றாரா? முதலாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. முதலாவது எப்படி சொல்றாரா? உங்களுடைய ஜெபத்தில் என்ன காணப்படும்? தேவ சித்தம். தேவனுக்கு இது விருப்பமா? தேவனுக்கு பிரியமானதா? தேவனுக்கு உகந்ததா? உங்களுடைய ஜெபம் தேவனுக்கு ஏற்றதாய் காணப்படுகிறதா? அவன் இங்க என்ன சொல்றது சொன்னா, தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறாரு, தேவனுடைய ஆவி மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன சொன்னால், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அவங்க ஜபிக்கும் எப்படி ஜெபிக்கும்? ஆண்டவரே, உம்முடைய சித்தப்படி, உம்முடைய விருப்பப்படி, உமக்கு நான் சாட்சியா வாழ வேண்டும், உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும், உம்முடைய ஜீவனுக்குள் நாம் பிரவசிக்க வேண்டும், உம்முடைய சித்தப்படி நாங்கள் ஜெபிக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற மாத்திரம் இல்லை, எங்களுக்கு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, ஒரு விளையாடுறதுக்கு போறீங்க, டாக்டர் சொல்றாரு இது ஒன்றுமே இல்லை, நீங்க பயந்து போறீங்க, அதுவா இருக்குமோ இதுவா இருக்குமோ அந்த வைரஸா இருக்குமோ இன்னும் பயந்துன்னு போறீங்க. அவர் பிளட் எடுத்து பார்க்குறாரு, பார்த்து சொல்றாரு ஒன்றுமே இல்லை, சும்மா மழையால வந்தது, இல்லாட்டி இந்த வெதரால வந்த கார். நீங்க என்ன செய்ய, எப்படி வரீங்க? நீங்க போய்க்க பயந்துன்னு போவீங்க. என்ன எத்தனையோ வியாதி வருது, அந்த வியாதியா இருக்குமோ இந்த வியாதியா இருக்கும், வரும்போது எப்படி ஆக சும்மா அது வெதரால வந்த காரியம்னு சொல்லி அப்புறம் ஒரு தைரியமா வரீங்க, வந்து என்ன செய்வீங்க? செய்ய வேண்டிய காரியம்லாம் செய்வீங்க. அது மட்டும் எங்களை ஒரு கிழமை அந்த வருஷத்தோட இருந்தால் எப்படி இருப்பீங்க? வெளியில போக மாட்டீங்க, ஆக்களை கிட்ட போக மாட்டீங்க, என்னவா இருக்குமோ அந்த வைரஸ் பயம் வரமா வராதா? அதுக்கப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? ஒரு தைரியம். ஏன்? ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை செக் பண்ணி பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இதே போல எங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். என்ன? நான் தேவ சித்தப்படி ஜெபித்து விட்டேன், அவர் நமக்கு செவி கொடுத்து விட்டார். நம்பிக்கை இல்லையா? ஹல்லேலூயா. நான் தேவ சித்தப்படி ஜெபித்து விட்டேன், அவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அந்த நம்பிக்கை. நான் தேவ சித்தப்படி ஜெபித்து விட்டேன், அவருடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவார். நான் தேவ சித்தப்படி ஜெபித்து என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன், அவர் என்னை வல்லமையா பயன்படுத்துவார். அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை எப்பொழுது நாங்கள் வருகிறதோ அப்பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? நாங்கள் தேவனுக்குள்ளே வளர முடியும். அது எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமா இருந்தால் தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அப்படி சித்தப்படி ஜெபிக்கணும். உங்களுக்கு தெரியும், அங்கே வேதத்திலே அங்கே 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒரு ஸ்ரீ, யார் அந்த ஸ்ரீ? அன்னாள் என்ற ஸ்ரீயை குறித்து வாசிக்கிறோம். அவள் என்ன செய்யறதுனால் அவள் தேவனுடைய சித்தப்படி தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி விட்டான்னு வேதம் சொல்றது. தேவனுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து விட்டாள் தன்னை வேதம் சொல்றது. அவளுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ஒரு சாமுவேலை கொடுத்தாரு. அதுக்கு பின்பாக அவள் துக்க முகமா இருந்ததில்லை. காரணம் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு தைரியம் வந்து விட்டது, அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது, ஒரு புதிய பலம் வந்து விட்டது. நான் தேவ சித்தப்படி என் இதயத்தை தேவ சமத்திலே ஊட்டி விட்டேன். ஒரு தைரியம். இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து விட்டு என்ன சொல்றோம்? நடக்குமோ நடக்கா தெரியாது, நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை, என்ன இல்லை? ஆண்டவர் கேட்டாரோ கேட்கறது எங்களுக்கு தெரியாது. என்ன பண்ண? உங்களுக்கு நம்ப வேண்டும். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டு விட்டார். நான் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறேன், ஒரு சித்தப்படி ஜெபித்திருக்கிறேன், கர்த்தர் இதை நிச்சயமாகவே வாய்க்க பண்ணுவாரு. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அதை செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தோடு காணப்பட்டார். கர்த்தர் என்ன செய்வாரு? எங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களுடைய விசுவாசம், தேவன் மேல உள்ள நம்பிக்கை, தேவன் மேல விசுவாசம், ஜெபத்தை கேட்டு அந்த உறுதி காணப்பட வேண்டும். நீங்க நம்பாவிட்ட நடக்காது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீங்க, ஆண்டோடைய வல்லமையை காண்பீங்க, ஆண்டோட வாழ்க்கை அதிசயம் காண்பீங்க. எப்பொழுது? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு ஜெபித்து விட்டு விசுவாசத்துல உறுதியா இருந்தார். தாழ்மையோடு கூட அவருடைய முகத்தை தேடி கொள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய சித்தப்படி ஜெபித்து விசுவாசத்திலே உறுதியா இருந்தால் அவர் என்ன செய்கிறாராம்? நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இன்றைய நாளும் கூட தேவ சமுத்திர வாழ்ற நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்றது, உங்களுடைய எல்லா காரியங்களையும் பிலிப்பியர்ல வாசித்தோம். எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் இதயத்தில் தேவ சமாதானம் அங்கே நிறைய வேண்டுமா இருந்தால், தேவ சமாதானம் நிரப்பப்பட வேண்டுமா இருந்தால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டுமா இருந்தால், எங்களுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பக்கத்துல பார்த்து உங்களுடைய விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்க கேட்கலாம், என்ன ஆண்டவருக்கு தெரியாதா? தாவீது தான் சொல்லுறான், ஆண்டவரே, நான் என் வாயிலிருந்து சொல் புறவாக்கு முன்னே நீ அறிந்திருக்கிறேன்,
சொல்றனா இல்லையா? எங்களை உட்கார்தலை மெழுந்துக்கு அறிந்திருக்கிறாரு, என்னை தூரத்தில் இருந்து அறிகிறாரு, உண்மைதான். ஆனா அதே இதுல ஆண்டு சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க வாயிருந்து அறிக்கை பண்ணும் போது, நீங்க வாயை திறந்து கேட்கும் போது, அவருக்கு உண்மையாய் வாழ்ந்து கேட்கும் போது, அவர் நிச்சயமாக எனக்கும் உங்களுக்கும் பதில் கொடுத்து அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமே. ஆண்டவர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நானும் கேட்ட வார்த்தையின்படியாக இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்துக்கு அவருடைய கண்கள் கவனிக்கலாயும் அவருடைய காதுகள் செவிகள் திறந்ததாயும் இருக்கிறது. என்றும் கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார். என்றும் நம் மத்தியிலே அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளும் தேவ சமத்தில் எழுந்திருந்த ஒரு விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய பிரசனத்துக்குள்ள கடந்து செல்ல போறோம். ஹாய், ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்சடாய் பிரேயர் மிஸ் சார்பிலே உங்கள் யாவரையும் கூட அன்போடு வாழ்த்துகிறேன். இவ்வளவு நேரம் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டு உங்களை கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையும் உங்களுக்கு நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் என்னோட இணைந்து ஜெபியுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த வேளும் அப்பா என்னோட இணைந்திருக்கிற அன்பு பிள்ளையோட சேர்ந்து உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்குறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியாக உம்மை நோக்கி பார்த்தோட முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவர்கள் முகங்கள் வைக்கப்படவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறதே. அதே போல இந்த வேளும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குற பிள்ளை வாழ்க்கையை கர்த்தரை ஆசீர்வதிங்க. எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற உம்மாலே மாத்திரமே கூடுமாப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால எல்லாமே கூடும் என்று அறிக்கை பண்ணுகிறோம், விசுவாசிக்கிறோம் அப்பா. கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, உங்களுக்கு சாட்சியாக நிறுத்துங்க, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொரு ஆசீர்வதிப்பராக. எங்கள் சர்ச் இப்பொழுதுங்க சுவிட்சர்லாந்திலே டிராப்ஸ் என்ற பட்டணத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆராதனைக்கு ஒரு ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பராக. அது மாத்திரமல்ல, ஃபில்லிங்கன் ஸ்வீரிங்கன் என்ற பாதையிலும் கூட உங்களுடைய பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அங்கே உள்ளவர்கள் அந்த உங்களை இணைந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்து வாங்க. கர்த்தர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிப்பராக. தேவ கிருபை உங்களோட கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.